Hi friends, welcome to Dhara Designers. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மோட்டிவ் பார்க்கலாம். இதை வந்து நான் ஃபுல்லாக ஜர்தோசி வச்சு மட்டுமே பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 3 வீடியோ பார்த்துருக்கோம் ஜர்தோசி ஸ்டிச்சஸ் எல்லாம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ஸ்டிச்சஸ் மட்டுமே வச்சு இந்த மோட்டிவ் ரெடி பண்ண போகிறேன். இது மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஸ்டிச்சை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஃப்ரீ ஹேண்டாக தான் வரைஞ்சேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு மோட்டிவ் எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் ஈஸியாக எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு இடமா நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் போட்டுட்டு இதுக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் ஒரு லைன் ஜரி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். செயின் ஸ்டிச் பேசிக்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வீடியோ வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பெட்டலோட சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் எப்பவும் போல் இந்த மாதிரி நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்துட்டேன். இந்த பெட்டல்ஸ் நான் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன்னா, ஃபஸ்ட் டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பீடும் ஒரு குட்டி ஜர்தோசியும் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம். அதை வச்சு நான் ஃபுல்லாக இதில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ வந்து அதே மாதிரி ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை வந்து ஒன்றுனாவும் வச்சு தைக்கலாம், அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதுக்கு ஜர்தோசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே குட்டி சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கிறேன். மாற்றி இதே மாதிரி பண்ண போகிறேன். ஒரு ஜர்தோசி ஒரு சுகர் பீட் ஒன்று தைச்சிட்டே வரேன். இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல நான் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு இருந்து வைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜர்தோசி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி மாற்றி பண்ணும்போது இது இன்னும் அழகாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இது சென்டரில் இதுக்கு சென்டரில் ஒரு சுகர் பீட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நம்மளுக்கு அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்செல்லாம் பேசிக்காக எல்லாமே டுட்டோரியல்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால தான் இதில் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டைரெக்டாக ஸ்டிச்சஸ் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதோட சைஸ் வந்து கம்மியாகுது. ஸோ அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி நான் இந்த சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த சைடுக்கு போடுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி ஸ்பேஸாக வருது. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஜர்தோசி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெட்டல் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்னா பார்க்க நம்ம ஜர்தோசியில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போடுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது இதோட லுக்கு. ஸோ நான் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் இங்கே போட்ட மாதிரியே இது ஃபுல்லாக அடைச்சி போட்டேன். இது பார்க்குறக்கு அழகாக நீட்டாக இருக்குது. என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு சுகர் பீட் ஒரு குட்டி ஜர்தோசி இது ரெண்டையும் நம்ம மாற்றி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா அடைச்சி நல்லா ஃபில்லிங் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த கொம்பு மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட் நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சென்டரில் ஃபில் பண்ணலாம். இது வந்து நான் நார்மல் கை ஊசி வச்சு பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஆரி நீடில் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுருவோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம வந்து டுட்டோரியல்ஸில் பார்த்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் சமைக்கி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக சமக்கி வச்சு முடிச்சிட்டேன். இது எல்லாமே டுட்டோரியல் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் வைக்கிற டவுட் இருந்ததுன்னா முன்னாடி இருக்கிற டுட்டோரியல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான்
இப்போ அதே மாதிரி நம்ம டுட்டோரியல்ஸில் பார்த்த மாதிரியே இதுக்கு ஃபுல்லாக ஜர்தோசி வைக்கலாம். இதுக்கு மேலே இப்போ ஒரு சமுக்கி விட்டு இன்னொரு சமுக்கியில் இப்போது இந்த சமுக்கியிலேருந்து எடுத்துட்டு இந்த சமுக்கியில் இது உங்களுக்கு ஸ்டிச் புரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட டுட்டோரியல் வீடியோவில் தெளிவாக எப்படி ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ நான் இதே மாதிரி இந்த லைனுக்கு ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுட்டோரியல்ஸில் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக பார்த்தோம். இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதே தான் மெத்தட் வந்து அதே தான். ஸோ இது ஃபுல்லாக போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மேலே இருக்கிற லைன் போடுவோம். இதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா கீழே சமுக்கி இல்லாமல் ஜஸ்ட் இந்த மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லைன் மாதிரி இந்த இடத்துல ஒரு லைன் கொடுப்போம். இது எல்லாமே நம்ம இப்போ ப்ரீவியஸ் டுட்டோரியல்ஸில் பார்த்த ஸ்டிச்சஸ் தான். அதை மட்டும்தான் வச்சு இந்த மோட்டிவ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கடுத்தது வந்து நம்ம இப்போ இந்த லைன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த லைன் ஃபில் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லாட்டியும் நம்மளோட வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நான் இந்த பெட்டல்ஸ் வந்து இந்த லீஃப் ஃபில் பண்ணிக்கலாம். இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த டிப்பில் ஒரு ஸ்டிச், எகெயின் ஒரு ஸ்டிச். இதுக்கு இப்படி எடுக்கும்போது இங்கே ஒரு ஜர்தோசி எடுத்துக்கிறேன். போட்டுட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டிச். இது வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு லைன் ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே லோட் பண்ணோம் அப்படின்னா எம்போஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம லோடிங்கெல்லாம் தனியாக பார்ப்போம். இப்போ வந்து நார்மலாக ஸ்டிச் தான் இது. இந்த மாதிரி நார்மலாக ஃப்ளாட்டாக தான் இருக்கும் இது. ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு இதே மாதிரி நம்ம 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஷேப் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா இது இந்த ஷேப் வந்து லீஃப் ஷேப்புக்கு அழகாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வேணால் ஒரு லைன் வந்து ஜரி இல்லை சில்க் த்ரெட் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மற்ற பெட்டல்ஸ்க்கெல்லாம் இதே மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் இதே மாதிரி இந்த லீஃப்கெல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசி ஒரு சமுக்கி ஒரு சின்ன புட்டாஸ் மாதிரி வைக்கலாம். ஸோ இது மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி நான் இங்கே மார்க் பண்ணிக்கிற இடத்துலலாம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது அந்த பிளேஸ் வந்து ரொம்ப எம்டியாக தெரியாமல் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துலலாம் வச்சுட்டேன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிட்டேன், ஒரு சுகர் பீடும் ஒரு ஜர்தோசியும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம சமுக்கி கொடுத்துருக்கோம், அதனால இது நான் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே வந்து நம்ம ஜர்தோசி வச்சு லூப்பாக போடலாம். இதை நான் நார்மல் ஹேண்ட் நீடில் தான் போட போகிறேன். இது எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்போ வந்து நம்ம ஏதாவது இடத்துலேருந்து இப்படி த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா இங்கே இது எடுத்த இடத்துலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த லூப் கிடைக்கும் இல்லையா, அந்த லூப்லேருந்து சென்டர்லேருந்து எகெயின் நீடில் எடுத்துக்கலாம். இப்படி போடும்போது நம்மளுக்கு நல்லா ஒரு ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஹாஃபாக பிரிச்சுட்டு ஒரு சைடு தான் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு வந்து இந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ நான் இதே மாதிரி இந்த சைடும் போட்டிருக்கேன். இந்த ஸ்டிச்சோட பேசிக்காக எப்படி போடணுங்கிறது டுட்டோரியல் இருக்குது. நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இதே மாதிரி தான் இந்த பக்கம் போடுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கர்த்தானால கூட அந்த கட் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம அதில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ நான் இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைட் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டாவது லூப் கிடச்சிரும். அடுத்தது வந்து இந்த செகண்ட் லூப் இருந்தது இல்லையா, அதுக்கான இடையிலிருந்து த்ரெட் எடுத்து எகெயின் இதே மாதிரி லூப் தான் நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இதை நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இனிமேல் வந்து கிவ் அவே பற்றி சொல்லணும்னு நினச்சேன். கிவ் அவே வந்து இனி கமெண்ட் பண்ணும்போது உங்களோட கமெண்ட்டுக்கு முன்னாடி எஸ் அப்படின்னு சொல்லி சேர்த்திக்கோங்க. ஏன்னா வந்து யார் யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கா அப்படின்னு தெரில. ஸோ நீங்கள் அது அந்த மாதிரி ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்திக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக போட போகிறேன். ஸோ அது மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம இந்த ஜர்தோசி லூப் வந்து நம்ம எகெயின் பார்ப்போம். ஸோ நான் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்படி இழுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இழுங்க. ஏன்னா டக்குன்னு இழுத்தோன்னா அது கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும். இந்த லூப் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக முடிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டாக போட்டிருப்போம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே முடிகிற மாதிரி முடிக்கணும். பார்த்திங்கன்னா இது அழகாக இருக்குது. இதுக்கு சென்டரில் நம்ம வந்து ஒரு பீட்ஸ் ஒன்று கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரைட் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஸ்டோன் கூட வச்சுக்கலாம். நம்ம விருப்பம்தான் அது. ஸோ என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா இப்போ அழகாக நீட்டாக இருக்குது. நான் இது ஆக்சுவலாக சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஏதாவது பண்ணலாம், இந்த எண்டில். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 சமுக்கி எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு ஒரு சுகர் பீட் எடுத்துகிட்டு இதோட இந்த ஹோலில், ஸோ அது வந்து லாக் ஆயிரும், அழகாக இருக்கும். ஸோ இந்த எண்டெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை எம்டியாக விடாமல் நம்ம இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம விருப்பம்தான். அப்புறம் வந்து இந்த ஸ்டிச்சை இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம எந்த ஸ்டிச்சை வேணாலும் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒர்க் நீட்டாக வருது அப்படின்னா நம்ம அதை அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இதுவும் நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப எம்டியாக இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பண்ணி கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த ஃப்ளார் இப்படி ஈஸியாக மேக் பண்ணலாம், ஈஸியாக எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து எடுத்துனி ஒரு சர்க்கிள் போடுறோன்னா டக்குன்னு ரவுண்டாக வரையாமல் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கோங்க. நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் ஏதாவது தப்பு வருது அப்படின்னாலும் நம்ம அதை ஃபைனலாக வரையும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போது இதை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கலாம். எகைன் இது வந்து இப்படி. ஸோ இப்படி வரையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக நம்ம அதை ஸ்பேஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து இப்படி. இப்போ வந்து இதை அப்படியே இப்படி இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கூட இதை வந்து இது கூட இது வந்து இது கூட. ஸோ ட்ராயிங் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
நான் இந்த மாதிரி எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கூட நம்ம அதை எகைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டிச் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை ஏதாவது ஒரு சின்ன மோட்டிவில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அதை பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒன்று கிவ்அவே பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ அது பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரூல்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அப்புறம் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்